ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்க ஹேப்பியா இருக்கிறீங்களான்னு தெரியல. நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, மண்டே ஆடியோ மட்டும் தான் போட்டேன். நிறைய பேர் அத பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ரீடெலிகாஸ்ட் பண்ணது தான் நம்ம எடுத்து போட முடிஞ்சது. ஆக்சுவலா நேத்து நான் பேசலான்னு தான் இருந்தேன். ஆனா, எனக்கு ஆவியானவர் மீண்டும் மீண்டும் பிகின் பண்ணும்பொழுது போட்ட வீடியோஸ் அதெல்லாம். அத திரும்ப அப்லோட் பண்ணு அப்படின்னு அதே தான் ரிமைண்ட் பண்ணாங்க. ஸோ, அதனால தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். இன்னைக்கு மீண்டும் எப்பொழுதும் போல் ஒவ்வொரு நாளும் உங்கள ஸ்டேட் டு ஸ்டேட் சந்திச்சு, நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானித்து கேட்கின்ற ஒரு காரியத்துக்குள் மீண்டும் வந்திருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்றேன். ஏன் நீங்க என்ன கேட்கலாம். அநேகர் அத பார்க்கிறீங்க. அறிமுகமானவங்க அதுக்கு தேங்க்ஸ் பண்றீங்க. பிளெஸ்ஸிங்கா இருந்ததுன்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் அவ்வளோ அறிமுகம் இல்ல. அநேகர் புது ஆட்கள் அநேகர் பார்க்குறீங்க. நேர்ல நம்ம இல்லனாலும், நீங்க அந்த கனத்தையும், அந்த மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது, அது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ, ஒருவேளை உங்களுக்கு ஆவியில மூவ்மெண்ட் இருக்கு. இத நான் ஷேர் பண்ணலாம் மத்தவங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்குது. ஆவியில மூவ்மெண்ட் இருந்தா, இட்ஸ் நாட் கம்பல்சரி. இது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கு. ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை, ஏவுதல் இருக்கு அப்படின்னா, கைண்ட்லி யூ கேன் ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ், சம் அதர் குரூப். அநேகருக்கு அது பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையை அது அன்னைக்கு மாற்றும். அதனால தான். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், வி ஹேவ் டு ப்ரே. ஜெபிப்போம். ஜெபம் செய்துவிட்டு நாம் ஆரம்பம் செய்வோம். ஹெவன்லி ஃபாதர், தேங்க் யூ ஃபார் திஸ் பிரைட்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் டே. You only made this day and you only gave this day into our hand. And the things which are going to occur today, எந்தெந்த காரியங்கள் இன்று நடக்கப் போகிறதோ அத்தனை காரியத்தையும், இந்த நாள் வெளியேற பெற்ற ஒரு நாள், மகிமையான ஒரு நாள், பிரசன்னமான ஒரு நாள். நீங்க தான் இந்த நாளை உருவாக்குனீங்க. இந்த நாள் நடக்கப் போகின்ற எல்லா காரியத்தையும் உங்கள் தெய்வீக திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்களுக்கு தெரியாது நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன நடக்கப் போகுது என்று. இது அடுத்து எல்லாமே எங்களுக்கு தெரியாத ஒரு நேரம். அடுத்த மணி நேரம் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன குட் நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. எந்த தடை உடைய போகுதுன்னு தெரியாது. எப்போ பிரேக் த்ரூ நடக்கும்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. ஸோ எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, நீங்கள் அசைவாடுங்க, எங்களை பாதுகாத்துக் கொடுங்க, வழிநடத்தி கொடுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸோ சர்ச், நான் முந்தின நாள் நான் ஒரு ஆடியோ ஒன்று போட்டேன் வரங்களை பற்றி. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அதை நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கணும். பட் சூழ்நிலை சரியில்லை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இது ஒரு ஆவியானவரால் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடம். ஆவியானவரால் மிகவும் இதில் முழுமை அடையல. பட் இஸ் டீச்சிங். ஒவ்வொரு நாளும் டீச் பண்ணுறா. இட்ஸ் a பவர்ஃபுல். நீங்கள் ஒருத்தர் மேலே கோவப்படுறதும், அல்லது அந்த நபர் முதல்ல உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கடுப்பேற்றுறது அப்படின்வாங்க. நம்மளால் அதில் எக்ஸ்பர்ட். ஒருத்தங்களை வெறுப்பேற்றணும்னு நம்மளை உட்கார வைங்களேன், நம்ம அதெல்லாம் பிஹெச்டி முடிச்சிட்டோம். அதாவது உலகத்திலே இந்த ரொம்ப அமைதியானவங்க யார் தெரியுமா உங்களுக்கு? நம்ம தான் கிறிஸ்தவங்க தானா. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புத்த துறவிகளாம், அப்படியே அமைதியாக போவீங்க. அந்த நபரை கூட நம்மளால் கடுப்பேற்ற முடியும். ஒருவேளை அங்கே இருக்கிற ஒரு நபர், அவங்களுடைய என்வி, அதாவது பொறாமை, பழிவாங்குதல், பகை, அழகான வார்த்தை சொல்லணும்னா பகை. நீங்கள் ஒரு காரியம் பண்ணாமல் அந்த நபர் உங்கள் மீது பொறாமப்பட மாட்டாங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, யாரும் நடந்து போகிறாங்க, அவங்க மேலே பொறாமப்படுமா? கோவப்படுங்க, வா ஏன் இப்படி பண்ண? இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறீங்க, அது அவங்களுக்கு அது பிடிக்கல, அல்லது அவங்களால அதை செய்ய முடியல, அல்லது உங்களுடைய வளர்ச்சியை அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களோட நீங்கள் மேலே ஏறிட்டுருப்பீங்க பிஸ்னஸில், உங்கள் ஆஃபீஸில், ஊழிய பாதையில். நீங்கள் கேட்கலாம், ஊழிய பாதையிலலாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது.
இருக்குது. உங்கள் படிப்பில் வேறு ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நீங்கள் அப்படி க்ரோ ஆகி போகும்பொழுது ஒரு சில சவால்களை சந்திப்போம். அது என்ன சவால் அப்படின்னா, என்மிட்டி, பகை, கோபம், ஜெலஸ், எரிச்சல், பொறாமை. இப்போ உங்கள் பக்கம் எல்லா விதமான காரியமும் சரியாக இருக்கும். நீங்கள் எதுக்காக நம்மளை இப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க போகலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறதுக்கான எல்லா விதமான ரைட்ஸ், எல்லா விதமான உரிமை எல்லாமே இருக்குது. யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் அண்ட் யூ கேன் கோ அண்ட் ஃபைட் வித் தெம். எங்கேயோ அமைதியாக இருந்திருப்பீங்க, மறைஞ்சிருந்திருப்பீங்க, அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்து உட்கார்றது. யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு மறைஞ்சு போயிட்டு மூலையில் இருப்பீங்க, அந்த மூலையை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து உட்காருவாங்க. இந்த காரியம் நான் யாருக்கும் தெரியாமல் நான் பண்ணுறேன், இது என் வாழ்க்கைக்கான ஒரு ப்ராசஸ், இது பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு அதை எப்படி தடுக்கலாம், அங்கே எப்படி உங்கள் சமாதானத்தை கெடுக்கலாம் அப்படி என்று அதை அதாவது உங்களுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டார். நீங்கள் ஆஃபீஸ்க்கு உண்மையாக இருந்தால் கூட ஏதாச்சும் ஒரு ப்ளேம் நடந்துகிட்ருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் அந்த பேஷன்ஸை லூஸ் பண்ணிவிடுவோம். பொறுமையை நம்ம இழந்த உடனே நம்ம ரொம்ப ஹார்டாக வெடிச்சிருவோம். நமக்கான அந்த கோபம் நியாயமானது, நாம் போய் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறது எல்லாமே நியாயமானது. பட் ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்க ஆசைப்படுற, அதை பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த கோபம், அவர்கள் உங்கள் மீது பேசுகின்ற அந்த வார்த்தை உங்களை டெம்ப்ட் ஆக்குறது, உங்களை ரொம்ப ஹைப் ஆக்குறது, இதெல்லாம் சரியான ஒரு காரியம் தான். ஆனால் அவங்க கோபத்தை போயிட்டு அவங்கக்கிட்ட தான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உன் மேலே தான் கோபமாக இருக்கிறேன்னு அவங்ககிட்ட போயிட்டு நம்ம சண்டை போடணும் நெசசரி இல்லையே. என்னடா இது, யார் மேலே கோபமாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் போய் கோபத்தை காமிக்கணும், அவங்ககிட்ட தான் போய் சண்டை போடணும், அவங்ககிட்ட தான் போயிட்டு ஆர்கியூ பண்ணணும், அவங்ககிட்ட தான் போயிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்கணும், ஏன் என்ன இப்படி பேசுனேன், உனக்கு என்ன ப்ராப்ளம், அங்கே தான் போய் கோபத்தை காமிக்கணும். சர்ச்சில் ஒரு காரியத்தை ஒன்று சொல்கிறேன், அது நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களை கோவப்படுத்துகிற ஒரு ஆள், 2 ஆள், இல்லை ஒரு குழு இருக்கலாம். ஆமாம், நான் உன் மேலே தான் கோபமாக இருக்கிறேன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கோபத்தை காமிக்க வேண்டிய நெசசரி இல்லை. அதற்கு மாறாக நீங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்காக ஒருத்தர் வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார். அவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த கோபத்தையும் அந்த பெயினையும் அப்படியே அவர்கிட்ட சொல்லும் பொழுது, அப்படியே அவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது, அந்த வலியும் அந்த வேதனையும் அப்படியே அந்த நாவை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே அவர் சமூகத்தில் அழும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். நான் ஒரு வசனம் ஒன்று வாசிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம் போங்க, 3, 4, 5 வாசிக்கிறேன், கவனிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானல திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்து பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. உங்களுடைய மைண்ட், என்னுடைய மைண்ட், ஒரு நபர் நம்மை காயப்படுத்தும் பொழுது, ஒரு நபர் நம்மை யுத்தம் தொடுக்கும் பொழுது, நம்ம மைண்ட் அவங்களை குறித்து ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறது, ரிப்பீட்டடாக பேசிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இது எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல.
எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. அங்கே நான் என் பொறுமையை இழந்துடுறேன். இது என்ன உட்பட எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் இந்த ஒரு பாதையை கடந்திருப்போம். நான் கோவப்பட்டேன்னா என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. இல்லை, தெரியும். யாருக்கு தெரியும்னா, அந்த நபர் நம்ம மீது கோபமான வார்த்தையை பேசி நம்மளை வீண் சண்டை வாங்கும் பொழுது, நம்ம அமைதியாக வரும் பொழுது, இல்லை அந்த நபர் பண்ணுகின்ற அந்த காரியம் நம்முடைய சிந்தைக்கு ஏறுகிறது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிந்தை அந்த நபரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது, யோசித்து கொண்டே இருக்குது, அவங்க மீது ஒரு கசப்பை கொட்டி கொண்டே இருக்கிறது. நேரம் வரும் பொழுது நம்முடைய நாவு என்ன பண்ணுதுன்னா, என்னென்னலாம் பேசப்பட்டு இருக்கு அத்தனையும் ஃபாஸ்ட்டாக பேசிடுது. தெரியாத நபர்கிட்ட நம்ம கோவப்பட மாட்டோம். ஒரு நபர் ஏதோ ஒன்று செய்தால் தான் நம்ம கோவப்படுவோம். அப்படி கோவப்பட்டு பேசணுன்னு நம்ம நாவு நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க பேசின வார்த்தையோட நாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த நாவில் அவங்க ஒன்று தான் பேசியிருப்பாங்க, நம்ம 100 பேசிடுவோம். இப்போ பேசுகிறது தப்பு இல்லை. என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய பிரகாரம் உள்ளான மனிதனை பற்றி பேசலை, வெளியான மனிதனை பற்றி பேசுகிறேன். நாம் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை அணிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மகிமை உலக மனிதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியும். நிற்க வைக்கும் பொழுது நம்முடைய பிரசனமும் அவங்களுடைய முக சுவாபமும் கண்டுபிடிச்சிடலாம், இது வித்தியாசமாக இருக்குன்னு. அந்த பிரசனம் நம்மை விட்டு போய்விடும். அந்த அபிஷேகம், தேவன் நம் மீது வைத்த அந்த வெளியேற பெற்ற அபிஷேகம், வெளி தோற்றத்திற்கு வைத்திருக்கிற அபிஷேகம் டவுன் ஆகிடும். அந்த வல்லமை, மகிமை, அப்படியே மகிமை சூழ்நிலை மகிமை எல்லாம் இறங்கிடும். ஏன்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டோம். அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே வழி, பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய மகனோ மகளோ கண்ணை கசிக்கிட்டு நிற்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கப்பான்னு ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் நான் கண்ணை கசிக்கிட்டு பரிசுத்த ஆவிக்கிட்ட நான் அப்படியே அமைதியாக வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் கோவப்பட்டா நீங்கள் துக்கப்படுறீங்க, நான் கோவப்பட்டா நீங்கள் போய் சாரி கேளுன்னு சொல்கிறீங்க, நான் கோவப்பட்டா நீ ஏன் அப்படி பேசுன, நீ எதுக்கு பேசுன, நீ அமைதியாக வர வேண்டியதானேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு எதுக்குமே நீங்கள் எதுவுமே இது பண்ண மாட்டீங்கன்னு பேசும் பொழுது, நாம் சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்லுவார், எதோ வந்தாலும் என்கிட்ட கொண்டு வா. நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அதை பதில் சொல்லுங்கள். ஆவியானவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையை நீங்கள் நான் ஹேண்டில் பண்ணுறோம், இல்லை ஆவியானவரால் சமாதானத்தை கொடுக்க முடியாத ஒரு அழுத்தத்தில் நீங்கள் நான் இருக்கிறோம். ஆவியானவரால் அந்த நபர், எந்த நபர் அழுத்தத்தை கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட உங்களுக்காக உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார், இது தவறுன்னு உணர்த்துவார். அவரால் முடியாதா? எல்லாரும் கோவப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு வீடியோ ஒன்று எனக்கு அனுப்புனாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சாரை போட்டு அடிக்கிறார், கிளாஸ் ரூமில் அடிக்கிறார். இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த கிளாஸ் பையனை போயிட்டு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு மிரட்டுறாரு. என்ன மிரட்டுறாருன்னா, உன் இடம் இதுதான், நீ தேவையில்லாமல் இதுக்குள்ளே வர, அப்புறம் நான் வேறு மாதிரி என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. அவர் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரு 50 வயசு 60 வயசு ஆட்கள் அனுபவமானவங்க பேசுவாங்க பாருங்கள், பல சண்டைகளை இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க, அது போல் பேசுகிறாரு. கேன் யூ டெல் யூ சம்திங்? இந்த வார்த்தை எளிமையான வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இன்றைக்கி பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சில தடைகளை இன்றைக்கி இந்த வார்த்தை தகர்த்துறோம். இன்றைக்கி அவங்க சமாதானத்துக்கு எடுத்துக்கான சில காரியங்களை வைத்திருப்பான், சில நபரை ஏவி வைத்திருப்பான் ரெடியாக. உங்கள் சமாதானத்தை எப்படியாச்சும் சீர்குலைக்க வேண்டும், எப்படின்னா ஜெபத்தை தடுக்க வேண்டும் என்று சில நபரை ஏவி வைத்திருப்பான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டு போகிறீங்க, இந்த வார்த்தையை அநேக காரியத்தை தடுக்கும். பிசாசுடைய அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான எரிச்சல், கோபத்தை தடுத்து விட்டுரும். நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் மேலே ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, நீங்கள் பதிலுக்கு கோவப்படுறீங்க. அந்த பதிலுக்கு கோவப்படுகின்ற பாதிப்பு யாருக்கு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம், உங்களுக்கும் எனக்கு தான். அமைதியாக இருக்கிற உங்களை தூக்கிட்டு போய் குழியில் போட்டாங்க. இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. மீண்டும் மீண்டும் உங்களையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்களை சமாதானம் கெடுகின்ற மாதிரி சில காரியத்தை தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. நான் அதுக்காக போய் நான் பேச போகிறீங்க பாருங்கள், பாதிப்பு உங்களுக்கு தான், எனக்கு தான். மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே ஐயோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த ஜனங்களை நீங்கள் அழித்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போட்டுருங்கன்னு சொன்ன மோசே அவசரப்பட்டு கண்மலை அடிச்சிருவார் கானான்குள்ள போல. ஆனால் அந்த மக்களுடைய ப்ரெஷர்னால தான் மோசே அந்த தவறை பண்ணிட்டாரு. ஆனால் மோசேயோடைய கோபம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா?
என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், இந்த பூமியில் சாந்தம் உள்ளவன் சர்டிஃபிகேட் மேலே சர்டிஃபிகேட் கொடுத்த நபருக்கு கோவப்பட்டதுனால, நியாயமான கோவப்பட்டதுனால, அவர் மேலே தப்பு இல்லை, தவறு அவர் மேலே இல்லவே இல்லை. சும்மா டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தேவன். அவர் கோவம் வந்துடுச்சு, போயிட்டு கண்மலையை அடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் யோசிக்கலாம், சின்னதாக ஹார்ட்டில் அப்படியே வளர ஆரம்பிக்கும் போது அதை கட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆவி நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிவிடும், இந்த இடத்துல நான் இருந்தால் பிரச்சனை கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னும் பொழுது அங்கேருந்து கிளம்பிடுங்க. இல்லை நான் போய் பேசுவேன் அப்படின்னா நம்ம பேச மாட்டோம். நம்முடைய பொறுமையை நம்ம இழந்துடும். நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அவங்க பேசுகிறத விட நம்மளுடைய வார்த்தை ரொம்ப ஹார்ஷாக போயிடும். உங்களை சில பேர் சொல்லலாம், தம்பி நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன் 3 மாதம், 4வது மாதம் சேர்த்து வச்சு எல்லாம் வெடிஞ்சிரும். நான் சொல்கிறேன் அது பொய். 3 மாதம் அவர் சமூகத்தில் நல்லா அமர்ந்திருந்தோம். 3 மாதம் கம்மி ஆக 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 நம்ம அவர்கிட்ட சரியாக ஜெபிக்கிறது இல்லை, அபிஷேகத்தில் நிறையறதில்லை, அந்நிய பாஷை பேசுறதில்லை, என்ன உட்பட எல்லாரும். அப்போ என்ன ஆகுதுன்னா 3 மாதமாக அவன் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறான் யுத்தத்தை. அவனால ஏன் அப்போ ஜெயிக்க முடியலன்னா, நீங்கள் நான் இரவும் பகலும் இதை பாதுகாத்து கொண்டு இருந்தோம், இதன்படி இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து நம்ம விலக 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 அவன் யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். இப்போ ஜெயிச்சிட்டான். மீண்டும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், 3 மாதம் சமாதானமாக இருந்தேன், 4வது மாதம் எல்லாம் உடஞ்சிடுச்சு, சேர்த்து வச்சு உடஞ்சிட்டேன். எப்பப்பெல்லாம் பொறுமையாக இருக்குன்னு பிளான் பண்ணுறனோ அப்போல்லாம் வெடிஞ்சிடுறேன். இட்ஸ் அ லைஃப் ஃப்ரம் அ டெவில். எனிமிக்கிட்டேருந்து வருகின்ற அப்பட்டமான ஒரு பொய். அது எப்படி 3 மாதம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தோம், சமாதானத்தால் பாதுகாத்து கொண்டாரு. 4வது மாதம் சமாதானம் கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொன்னார். இல்லை, 4வது மாதம் நான் அவர்கிட்ட விலக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியாமல். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சில பேர் பயந்து கொண்டிருக்கலாம், ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன் ஒரு மாதமா 2 மாதமா திருப்பி வெடிஞ்சிடும். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு சமாதானத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்களும் உங்களுக்கு பேசிக்கோங்க, உங்கள் ஆத்மாட்ட நீங்களே பேசிக்கோங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒரு சமாதானத்தை நீ பார்க்க போகிறேன். என்னென்னலாம் பிசாசு பேசுகிறதெல்லாம் பொய், நான் இன்னும் சமாதானமாக இருக்க போகிறேன், இன்னும் என் ஆவியை பொறுமையினால் பாதுகாத்து கொள்ள போகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு எளிமையான ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இதெல்லாம் என்ன தம்பியான, பட் இட்ஸ் பவர்ஃபுல் வேர்ட். நம்முடைய டங்கு ரொம்ப மோசமானது, மொத்த சரீரத்தையும் கெடுத்துரும், அவயங்களை கெடுத்துரும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு விதமான பகை, ஒரு கோபம் இந்த நபர் மேலே வைத்திருக்கலாம். அது நியாயமாகவே இருக்கலாம், இட்ஸ் குட். ஆனால் நான் சொல்லட்டுமா, பாதிப்பு நமக்கு, உங்களுக்கு எனக்கு தான். அப்போ என்ன தான் பண்ணலாம்? ஆவியானவர் இருக்கிறார். அப்படியே வாங்க வீட்டுக்கு, அதே பெயினோடு வந்துடுங்க, அவர் மேலே சாஞ்சிருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவீங்க, மறுரூபமாக்கப்படுவீங்க. அவர் கரத்தை நீங்கள் பிடித்து கொண்டு பளிங்கு கொப்பான சுத்தமான ஜீவநதி ஓரமாக நடந்து போங்க. நீங்களும் அவரும் அமர்ந்த தண்ணீர் அருகில் அமர்ந்து கொண்டு மணவாளனும் மணவாட்டியும் 2 பேரும் அன்பு பகிர்ந்து அழகாக ஜாலியாக பேசிட்டு போயிடலாம். அப்போ என் மேலே இவ்வளோ பாசம், லைக் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படியே ஜாலியாக அவர்கிட்ட பேசிட்டு போயிடுவோம். இவ்வளோ என்னை பாதுகாத்து கொண்டு வரீங்க, இவ்வளோ நல்லவராக நீங்கள், இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, இவ்வளோ நல்லவர் நீங்கள், யூஆர் ஸோ ஸ்வீட் அப்படி என்று அவரை வர்ணித்து அவரோடு வாழ்க்கையை முடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியுமா, ஆசாரிப்பு கூடாரத்தை ஒவ்வொரு முறையும் பெயர்த்து அவங்க போடணும். மேகஸ்தம் எங்கெங்கெல்லாம் ஸ்டேபிள் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் நிற்குதோ, அங்கெல்லாம் அவங்க உடனே டென்ட்டை போடணும், கேம்பை போடணும். அகெயின் இட் பாசஸ், இட்ஸ் மூவ் ஆன். அவங்க திரும்ப அதை கழட்டிட்டு எடுத்துகிட்டு போகணும். உடன்படிக்கை பெட்டியை கேர்ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போகணும். ஆசாரியர் உள்ளே போயிட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு அந்த மெனோராக்குள்ளே 7 குத்து விளக்கில் போயிட்டு அந்த எண்ணெயை அழகாக விடணும். ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒவ்வொரு அப்பம் சுட்டு வைக்கணும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் தெரியுமா? அப்போ நீங்கள் நானும் ஈஸியாக ப்ரெசன்ஸை கேரி பண்ணுற முடியுமா? நீங்கள் நானும் அந்த அபிஷேகத்தை, வெளியான அபிஷேகத்தை, ஐம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் இன்னர் அனாயிண்டிங், டாக்கிங் அபவுட் அவுட்டர் அனாயிண்டிங். வெளிப்பிரகாரமான அந்த அபிஷேகத்தை கேரி பண்ணணும் அப்படின்னா இந்த வெளிப்பிரகாரமாக இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஹார்ட்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான்லாம் இல்லை, கோவம் இப்போ கூட வருது எனக்கு கோவம், இப்போயும் கோவப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனால் முன்னாடி இருந்ததுக்கும் எப்போ இருந்ததற்கும் ஆவியானவர் டீச் பண்ணி ஃபுல்லாக கில் டவுன் கொண்டு வரார். ஈவன் தோ வி ஹாவ் சம் ரைட்ஸ், ஈவன் தோ வி ஹாவ் தட் சம் ஏதோ ஒரு குட் ரீசன், ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கூட கேட்க நம்ம ரைட்ஸ் இருக்குது. ஆனால் பிசாசு அங்கே தான் நம்ம இழுக்கிறான். சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க,
இல்லை நான் பேச ஆரம்பிப்பேன், திடீர்னு பார்த்தேன் நான் மறந்துட்டு ஏதோ பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பேச ஆரம்பிக்காதீங்க, அப்படியே வந்துடுங்க. எந்த நபர் மேலேயும் தனிப்பட்ட கசப்பை வைத்துக்காதீங்க. ஒரு நாள் வெடிஞ்சிடும். விடியும் பொழுது பாதிப்பு அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எனக்கு தான். என்ன பாதிப்பு? நம்முடைய பிரசனம் கம்மியாயிடும். ஆவியானவர் துக்கப்படுவார். மீண்டும் அவரை சரி செய்யணும், மீண்டும் முழங்கால் படிக்கணும், ஜெபிக்கணும். டேக்ஸ் so many hours, so many days, so many months. அப்படி முடிஞ்சால் பரவாயில்ல. பாதிப்பு ஹெவியாக போயிடுச்சுன்னா, இப்போலாம் சின்ன வாய் சண்டை பெரிய பெரிய அளவில் போயிட்டு ஆபத்தை கொடுத்துருது, பேராபத்தை கொடுத்துருது. சின்ன சின்ன ஆட்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா, விளைவு பார்த்தீங்கன்னா, கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுக்கு போய் நிற்குது. சின்ன விஷயத்திற்கான சண்டைகள் பெரிய பெரிய அளவு போய் நிற்குது. இது எப்படி காக்க முடியும்? ஒரே வழி அமைதியாக இருக்கிறது தான். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்கிறது தான் என் நாவு கேட்கணும். இந்த நாள் உங்களுடைய நாள். சில நபர் மேலே கோபத்தை வச்சுருப்பீங்களா, சில நபர் உங்கள் மேலே கோபத்தை இருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போயிடுங்க. ஆவியானவர்கிட்ட வந்து அப்படியே அழுதுருங்க. என்னால் முடியல, என்னை சமாதானப்படுத்துங்கன்னு கேட்டுருங்க. என்னை சமாதானப்படுத்திட்டு அழகாக போங்க. இந்த நாள் உங்கள் நாள். ஜெயமாக எல்லா காரியமும் முடியும். கேன் வி ப்ரே? ஃபாதர், தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் அண்ட் சம் குட் டீச்சிங்ஸ். இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு வார்த்தைக்காக நன்றி. இதில் எல்லாருமே அடங்கியிருக்கிறோம். ஒருவேளை இன்று பிசாசு யாரையாகிலும் ஏவி யாரையாச்சுன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தில் சிக்க வைக்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அது எதுவும் வாய்க்காமலே போவதாக. ஒருவேளை எங்களுக்குள்ள சில கசப்புகள் இருக்கும். ஏன்னா மனிதர் ஒவ்வொரு நாளும் எழுப்பி கொண்டே இருப்பாங்க. ஆனால் அது மேற்கொள்ள உங்கள் சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் நாவை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தேவை உங்களை துதித்து கொண்டே இருக்க, உங்களை போற்றிக்கொண்டே இருக்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வீடியோ பார்க்குற யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக கூட அனக்கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Thank you.